வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான். ரொம்ப நினச்ச உடனே நம்ம ஒரு ஒரு 10 மினிட்ஸ் கூட நம்ம வந்து இந்த குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இங்கே கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிச்சிடலாம். நார்மலாக கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை தலைகளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. இப்போ வந்து கடாயில் சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வந்து அது கெட்டியாகும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கெட்டியாகும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் வந்து கலந்துக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பே சேர்த்துருங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா இது போல் நுரைச்சி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போய் இது போல் நல்லா கொதித்த பிறகு இதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தயிர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மோர் ஃபார்முக்கு நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்து நமக்கு குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மோர் சேர்த்த பிறகு கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.